கும்பராசிக்காரர்களுக்கு சனிதான் அதிபதி. பெரிய பரிகாரம் என்ன? உடற்பயிற்சி தான். அது நடக்கும் இது நடக்கும் இல்லை, அடிவயிறு சரியாக பார்த்துக்கணும். தினமும் கழிவுகள் சரி போகவில்லை என்றால் கும்பம் தான் இல்லாமல் தன்னுடைய நினைவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேதலிக்கும். முதுகு தண்டுவிடத்துக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக கடன் அமைப்பில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதிக வட்டிக்கு வாங்கி வட்டி அடிக்கிறேன் என்று சொல்லி வட்டி அதிகமாக்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. மற்றபடி கும்பத்துக்கு ஏ கிளாஸ் அமைப்பு எதில் தொழில் கிடைக்கிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இல்லை, இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு வருவீங்க. ஸ்டேட்டஸ் அதிகமாகும். ஒரு தொழில் பண்ணுறவங்க 2 தொழில் பண்ணுவாங்க. தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் ஜூன் மாதத்திலிருந்து குரு பார்வைக்குள்ளாக சனி வருகிறதுனால் உங்கள் வார்த்தைக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருப்பார்கள். அதேபோல் பழைய சத்ருக்கள் மற்றவர்களிடத்தில் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களாக இருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக தீரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். எதிர்பார்க்காத அற்புதம் காணப்படும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். அதேபோல் அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு கட்டல 2 பெட்ரூமில் இருக்கிற 3 பெட்ரூமுக்கு போகிறது, 3 பெட்ரூமில் இருக்கிறவங்க 5 பெட்ரூமுக்கு போகிறது, தனி வீடு கட்டுறது, பென்ட் ஹவுஸ்க்கு போகிறது, வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். மன அழுத்தம் இருந்துக்கினே இருக்கும். நரசிம்மர் கவசத்தை கேட்கணும். திருநள்ளாறு போயிட்டு வரணும். திருநள்ளாறில் போயிட்டு பிரசாதமான விபூதி குங்குமத்தை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக வர வேண்டும். சனியுடைய ராசியிலே பிறந்திருக்கீங்க. சனி கோயில் விபூதி குங்குமம் ஆகாது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரணும். அற்புதமான காலகட்டம். கோளர் பதிகத்தை சொல்லணும். ஏன் சொல்லணும்? நம்மளுடைய ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் ராகு கேதுவுடைய தோஷங்கள் எந்த பாதிப்பும் மன வருத்தத்தில் ஏற்படக்கூடாது என்பதனால் திருஞான சம்பந்தர் அருளிய வேயுறு தோளில் என்று ஆரம்பிக்கக்கூடிய கோளர் பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ எல்லா விதமான சங்கடத்தையும் துவம்சம் செய்யும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக மறைமுக எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அவரே உஸ்பேத்தாதிரி. பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். பெண்ணின் கௌரவம்.